எவ்ரிஒன். இன்றைக்கி நான் பேரண்டிங் டாபிக் நம்ம லாஸ்ட் டைம் பேசினோம். அதில் சில விஷயங்கள் மிஸ் பண்ணிட்டேன். அதை நான் கவரப் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். என்னென்னா, நம்ம குழந்தைங்களை நம்ம பழக்க ஆரம்பிக்கிறோம்ல. இப்போ முதல்ல அவங்க ஒரு 6 மாதம் அவங்களுக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது. 6 இல்லை 8 மாதம் வரைக்குமே பெருசாக சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஒரு 9 மாதத்துக்கு அப்புறம் தான் சுற்றி தலையை அப்படி இப்படி பார்க்குறாங்க. அவங்கள சுற்றி என்ன நடக்குது, என்ன வேர்ட்ஸ் வருது எல்லாமே அப்சர்வ் பண்ணுறாங்க. ஆனால் குழந்தைங்க பிறந்ததுலேருந்தே அவங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்டுன்றது ஓப்பனாக இருக்கும். இதை நான் சொல்லலை, ஒன் ஆஃப் த சயின்டிஸ்ட் சொன்னதை வச்சு தான் நான் சொல்கிறேன். அவர் நேம் வேணால் நான் ஒரு தடவை பார்த்துட்டு நான் உங்களுக்கு கமெண்ட்ஸில் கூட போடுறேன். அந்த சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ஃபஸ்ட்டு 7 இயர்ஸ்க்கு அவங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் ஓப்பனாக இருக்கும், டோட்டலாக ஓப்பனாக இருக்கும். அப்போ நீங்கள் என்னெல்லாம் சொல்கிறீங்களோ, என்னெல்லாம் பேசுகிறீங்களோ, என்ன வார்த்தை, எப்படி நடக்கிறீங்க, என்ன சேனல் பார்க்குறீங்க, எந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறீங்க, பாசிட்டிவாக பேசுகிறீங்களா, நெகட்டிவாக பேசுகிறீங்களா, காசிப் பேசுகிறீங்களா, இல்லை ஹெல்த்தியாக பேசுகிறீங்களா, இல்லை ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறீங்களா, எல்லாமே அவங்க நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மூலிமா தான் அவங்களோட அஸ்திவாரமே க்ரியேட் ஆகுது. இப்போ நீங்கள் வாட்டில் உட்காந்துட்டு குழந்தைங்க கார்ட்டூன் பார்க்காத, டிவி பார்க்காத அப்படின்னு பிடிச்சி திட்டுறீங்க. ஆனால் நீங்கள் மற்ற நேரத்தில் உட்காந்து சீரியல் பார்க்குறீங்க, இல்லை ஃபோனில் ஒரு வெப் சீரிஸ் பார்க்குறீங்க. அப்படி அதை அவங்க நோட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் அதை பார்க்க தான் செய்வாங்க. நான் ஃபஸ்ட்டு குழந்த பிறந்தோடனே ஃபர்ஸ்ட் 4-5 மந்த்ஸில் ஒரு ஐ டாக்டரை பார்த்தேன் டி நகரில். இப்போ அந்த டாக்டர் சொன்னார், மொபைல் ஸ்க்ரீன்ஸ் காட்டாதீங்கன்னு. நான் சொன்னேன், கரெக்ட் தான் சார், ஆனால் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. என்னோடய கசின்ஸோட குழந்தைங்களுக்கெலாம் அது காட்டி தான் சாப்பாடு கொடுக்குறாங்க, இல்லாட்டி சாப்பிட மாட்டேன்றாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், ஆஸ் அ டாக்டர், ஆஸ் அ ஃபாதர், நான் 3 இயர்ஸ் ஃபர்ஸ்ட்டு 3 இயர்ஸ் அவங்களுக்கு ஸ்க்ரீன் டைமே இல்லாமல் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு. ஸோ அவரால் பண்ண முடிஞ்சால் ஏன் நம்மளால் ஏன் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு தாட்டில் தான் அது சின்சியராக இப்போ வரைக்கும் ஒரு 15 மந்த்ஸ் எங்கள் வீட்டில் டிவி கனெக்ஷன் கிடையாது. மொபைல்ஸ் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறேன் அவங்க முன்னாடி யூஸ் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு காட்ட மாட்டோம், ஆனால் நான் யூஸ் பண்ணுறதை பார்த்து கூட என் குழந்தை இப்படி கையை இப்படி பண்ணி காட்டுது நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ ரொம்ப ஷார்ப்பாக இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை வைப்ரேஷனும் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் நெகட்டிவாக ஏதோ ஒரு டாபிக் பேசுகிறீங்க, இல்லை காசிப் பேசுகிறீங்க, இல்லை வீட்டில் ஒரு பிரச்சனை பேசுகிறீங்க, இதெல்லாம் கேட்டால் கூட அவங்க காதில் கேட்டுச்சுன்னா அதே மாதிரி தான் அவங்க ப்ரோக்ராம் ஆவாங்க. இதுவே நல்ல டாபிக், நீங்களும் அவங்களோட சேர்ந்து ஒரு புக்கு படிக்கிறீங்க, ஒரு நல்ல விஷயம் ஸ்டோரி சொல்லித்தரீங்க, இப்படிலாம் நீங்கள் பண்ண ஸ்போர்ட்ஸ் பண்ணுறீங்க, ஒரு யோகா பண்ணுறீங்க, ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் நீங்கள் அவங்க முன்னாடி பண்ணி காட்டினாதாங்க அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஜஸ்ட்டு தியரிட்டிக்கலாக நீங்கள் சொல்லிவிட்டு விட்டுட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. இதான் ஒன் ஆஃப் த திங் நான் மிஸ் பண்ணிட்டேன், அதான் சொல்லிடலான்னு பார்த்தேன். சீக்கிரமே உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.